கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பிசாசு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு வலை விரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பார். நீங்கள் வாஸ்து பாருங்கள், மோசேயுடைய ஜெபம் சங்கீதம் 91. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பா. அப்போ வேடன், இந்த வேடன் சொல்லப்பட்ட அந்த வேடன் யார்? பிசாசு. அவனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பான். அப்போ கண்ணி என்றால் மறைவான ஒரு காரியம். உங்களை பிடிப்பதற்கு பிசாசு மறைவாய் வைத்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான் கண்ணி. எல்லாரும் நம்புங்க, பிசாசு எவ்வளவு மறைவாக சூழ்ச்சி பண்ணினாலும் அதில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, உங்கள் கால் மாட்டாது. உங்களை அதிலிருந்து தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதுவரை தப்புவித்தார்ல, இனிமேலும் ஏசாயா 46 இனிமேலும் தப்புவிப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுதும் நமக்கு கண்ணி காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணில் நம்ம மாட்டாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். பாருங்க, யோபுடைய நண்பர்கள் சொல்லும் பொழுது, துன்மார்க்கனுக்கு எதிராக இருக்கிற கண்ணியிலே அவனுடைய கால்கள் மாட்டிக்கொள்ளும். உண்மை. யோபு 18:10 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோபு 18:8-9-10 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்ணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருக்காக வைக்கப்படுகிறது? துன்மார்க்கனுக்காக வைக்கப்படுகிறது. உங்களை அதிலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். மாற்றமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் ஒருவரை ஒரு சூழ்ச்சியில் அவரை மாட்டி வைக்க வேண்டும் என்று அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு 7-8 மூப்பர்கள் அந்த பாஸ்டரை எப்படியாவது சூழ்ச்சியில் மாட்டி வைக்க வேண்டும். இதை கொண்டுட்டு வந்தது பிசாசு. ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த 7 பேரும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து 7 பேரையும் அந்த பாஸ்டர் தான் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணார். அப்போ தான் சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக தான் இந்த பிரச்சனை பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. என்னாகுமம் 23:23 நல்லா நினச்சிக்கோங்க. உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வேதாமத்தில் 2 வசனம் இருக்குது. சங்கீதம் 7:15, சங்கீதம் 9:15. குழியை தோண்டி அதை ஆழப்படுத்தி அதிலே அவர்கள் விழுந்தார்கள். மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய கால்களே மாட்டிக்கொண்டது. என்ன அர்த்தம் தெரியுமா? யார் உங்களுக்கு விரோதமாக குழி தோன்றாங்களோ அவங்க தான் அந்த குழியில் விழ போகிறாங்க. யார் கண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் கால் மாட்டப்போகிறது. கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், வேடனுடைய கண்ணிக்கு இவர்களை தப்புவித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிசாசாகிய வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.